சந்தோஷ் ஒரு ஆவரேஜான பையங்க. அவனுக்கு படிப்பு வராது, ஸ்போர்ட்ஸ் வராது, உருப்படியா ஒரு வேலையும் தெரியாதுன்னு அவனே நினைச்சுக்கிட்டு இருந்தான். மத்தவங்க கிட்ட இருக்கிற டேலண்ட்டை பார்க்கும்போதெல்லாம் இவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். ஒரு நாள் அவன் ஒரு சிற்பியை பார்த்தான். அந்த சிற்பி ஒரு பெரிய பாறையை செதுக்கிட்டு இருந்தார். சந்தோஷ் கேட்டான், ஐயா, இந்த வெறும் கல்லுக்குள்ள எப்படி இவ்வளவு அழகான சிலையை கொண்டு வந்தீங்க? அந்த சிற்பி சொன்னாரு, தம்பி, நான் சிலைய கொண்டு வரலப்பா. அந்த சிலை ஆல்ரெடி அதுக்கு உள்ளதான் இருக்கு. அதை சுத்தி இருக்கிற தேவையில்லாத கல்லை மட்டும்தான் நான் நீக்கிறேன். அப்படி நான் நீக்கும் போது அந்த அழகான சிலை வெளியில தெரியுது, அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் சந்தோஷுக்கு ஒரு ஸ்பார்க் அடிச்சதுங்க. நமக்கு திறமை இல்லைன்னு இல்லை, நமக்குள்ளதான் திறமை இருக்கு. ஆனா அதை சுத்தி இருக்கிற இந்த சோம்பேறித்தனம், பயம் அப்படின்ற இந்த தேவையில்லாத கற்களை தான் நம்ம இன்னும் செதுக்கல அப்படின்னு அவன் நினைச்சான். அன்னையில இருந்து அவன் தனக்கு பிடிச்ச தொழிலை கத்துக்க ஆரம்பிச்சான். முதல்ல ஒரு மாசம் ஒண்ணுமே புரியல தான் அவனுக்கு. ஆனா 6 மாசம் கழிச்சு அவனே ஒரு ப்ரொஃபஷனலா ஆயிட்டாங்க. இப்ப அவன் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? திறமை அப்படிங்கிறது வெளியில தேடுறது இல்ல, நமக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிறத தட்டி எழுப்புறது அப்படின்னு அவன் சொன்னான். நமக்குள்ள இருக்கிற திறமையை நம்ம அடையாளம் பார்க்குற வரைக்குங்க நம்ம ஒரு சாதாரண மனுஷன்தான். அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோம்னா நாம தாங்க அரசன். நம்ம பிரெயின்ல சுமார் 86 பில்லியன் நியூரான்ஸ் இருக்கான். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரு புது விஷயத்த நம்ம கத்துக்கும் போது நம்ம மூளையில புதுசு புதுசா நியூரல் பாத்வேஸ் உருவாகுமா. அதாவது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கத்துக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க மூளை பவர்ஃபுல் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால எனக்கு தெரியாதுன்னு எப்பவுமே சொல்லாதீங்க. நம்ம ஊர்ல பல பேரோட திறமை இப்படிதாங்க. படிப்புன்னு வந்தா தலை வலிக்குது மச்சான் அப்படின்னு சொல்லுவான். வேலை ஒண்ணு இருக்குடா வாடா அப்படின்னு சொன்னா மூடு இல்லடா அப்படின்னு சொல்லுவான். ஆனா நமக்கு பிடிக்காதவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா எந்த திறமையும் இல்லாமலே அதை கண்டுபிடிக்க மட்டும் அவனுக்கு திறமை எங்கிருந்து தான் வரும்னு தெரியலங்க. தூங்குற திறமையை எழுப்புங்க, ஆனா எழுந்த பிறகு திரும்பவும் தூங்கிடாதீங்க. நான் உங்க ஃப்ரெண்டா இருக்க, என்ன லைக் பண்ணுங்க, என் கதையை ஷேர் பண்ணுங்க, என்னோட மத்த ஃப்ரெண்ட்ஸோட கதைகளை டெய்லி கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.